ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்பொழுது நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகிற ஆடி மாதம், அதாவது ஜூலை 24ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. நாள், திதி, நேரம் இதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நாம் செய்ய முடியாவிட்டாலும் ஆடி அமாவாசையை நாம் தவற விடக்கூடாது. அதாவது நம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆண்கள் தான் தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். பெண்கள் செய்யவே கூடாது. அதாவது எள்ளும் தண்ணியும் பெண்கள் இறைக்கவே கூடாது. பெண்கள் வீட்டில் அவர்கள் சகோதரர்கள் இல்லை என்றாலும் அவர்களுடைய வேறு யாராவது இருந்தாலும் அவர்கள் வீட்டு உறவினர்கள் தான் செய்ய வேண்டும். பெண்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்கு விரதம் இருந்து படையல் போட்டு காக்கைக்கு வைத்து பிறகு நாம் சாப்பிடலாம். நாம் அன்றைக்கு அன்னதானம் செய்யலாம். அல்லது புரோகிதரை அழைத்து அவர்களுக்கு நாம் காய்கறிகள், அரிசி, வெல்லம் போன்றவற்றை நாம் புரோகிதருக்கு கொடுத்து அனுப்பலாம். அன்றைக்கு அன்னதானம் செய்வது தான் மிகவும் சிறப்பு. அமாவாசை வருகிற வியாழக்கிழமை 24ஆம் தேதி அன்று வருகிறது. ஆனால் திதி 23ஆம் தேதி காலை 2:28க்கு ஆரம்பித்து மறுநாள் இரவு 12:40 வரை உள்ளது. நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு 24ஆம் தேதி உகந்த நாள். அன்றைக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு, பெண்கள் படையல் போடுபவர்கள் படையல் போட்டுவிட்டு நாம் காக்கைக்கும் வைத்து பிறகு நாம் உணவருந்தலாம். அன்று நாம் வீட்டை சுத்தபத்தமாக வைக்க வேண்டும். பிறகு நம் முன்னோர்களுடைய படம் இருந்தால் அதை துடைத்துவிட்டு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு பிறகு படையல் போட்டு நாம் நம் முன்னோர்களை வழிபடலாம். நம் வீட்டு நிலைவாசலில் தண்ணீர் தெளித்து விட்டு வர வேண்டும். நாம் கோலம் போடக்கூடாது. பிறகு நாம் ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்துவிட்டு பிறகு நாட்டு சர்க்கரையோ அங்கு வைத்து விட வேண்டும். நம் முன்னோர்கள் நம் வீட்டிற்குள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் இந்த வழிபாடு அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். நமக்கும் நம்முடைய தோஷங்கள், பாவங்கள் நம்மை விட்டு அகலும், காரிய தடை அகலும், நம் வாழ்க்கையிலும் மாற்றங்கள், ஏற்றங்கள் ஏற்படும். நாம் அன்றைக்கு புரோகிதரை அழைத்து வீட்டிலும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இல்லை என்றால் கோவிலுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பார்கள். நாம் இந்த ஆடி அமாவாசையை தவற விடாமல் நம் முன்னோர்களுக்கு செய்யும் வழிபாட்டினை மேற்கொண்டு அவர்களுடைய ஆசையை நாம் பெறுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.